ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையும், எந்த மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாமே முன்ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் நினைக்கிறோம். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே ராசி அதிபதி சந்திர பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுள் அம்மன். கடகம் ராசியில் உள்ள புனர், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் கடந்த காலத்தில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்குங்க. அதோட பிரச்சனையோட விளைவுகளுமே இந்த வருடம் உங்களை நெருங்காமல் இருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளியில் அம்மன் வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையே உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் அன்னையிடையும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகம் ராசிக்காரங்க கிட்ட நிறைய ஒரு நற்குணங்கள் அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா, இவங்க ரொம்பவும் அமைதியானவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு ஆசானா திகழ்வாங்க, ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களாகவும் காணப்படுவாங்க. இந்த ராசிக்காரங்க கிட்ட மனிதநேயம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க. எப்படின்னா, தாயின் குணங்களான வளர்ப்பு, விட்டு கொடுத்து போகிறது, தியாக மனப்பான்மை, இந்த குணங்கள் எல்லாமே இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட நிறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டு கொடுத்து போகிறது, தியாகம் ஆகிய குணங்களுமே இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான குணங்கள்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட யாராவது இல்லை எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அந்த உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க மாட்டாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்களையும் இவங்க மாட்டியிருப்பாங்க. வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே இவங்க வகுத்து வச்சுருப்பாங்க. அதன்படித்தான் வாழணும் அப்படின்னும் யோசிப்பாங்க. இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ப அவங்களே மாற்றிக்கொள்ள இயல்பு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இணையாக பழகும் ஆற்றல் இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்குது. அதாவது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கலகலப்பாக இருப்பாங்க. இவங்க சொல்கிற காமெடியாக இருந்தாலும் சரி, இவங்க செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, யார் ஒரு மனதையுமே புண்படுத்தாத வகையில் இருக்கும். அதுவே ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டக்குன்னு எனக்கு காமெடி நல்லா வரும், நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேங்கிற பேரில் மற்றவங்களை ஈஸியாக இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னா நல்ல விஷயத்த சொல்லி மட்டும்தான் சந்தோஷப்படுத்துவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு, கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவுல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற ஒரு பழமொழி தாங்க. அந்த வகையில் ஜனவரி 14 தை மாதம் பிறந்திருக்கு. இந்த புது வருடத்தில் பிறந்திருக்கும் தை மாதத்தில் கடக ராசிக்காரங்கள் அனுபவிக்க போகும் நல்ல பலன்கள் என்ன, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிறப்பான மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் எடுத்து காரியத்தை எல்லாமே தர்மத்தோடும் 100% முயற்சியோடும் செய்யக்கூடியவங்களா திகழ போகிறீங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறப்போகும் பலன்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிடாத ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவ்வளவு இருக்கும். அதனால தான் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கிறதுனால உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவர் மகர ராசியில் போய் அமர்ந்திருக்கிறதுனால சூரிய பகவான் உங்களோட ராசியை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய ஒரு எந்த குறையுமே ஏற்படாத வண்ணம் பார்த்துக்குவாங்க. அதனால தாங்க எந்த ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சிக்கல்னு சிக்கி தவிச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். அதோட பிரச்சனைகளும் உங்களை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும்.
அனுபவிக்க, வாழ்ந்து பார்க்க, பயணங்கள் செல்ல, வருமானத்தை பெருக்கவும், புதியன புகுதல் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிகளின் சேர்க்கை பெற்றுக்கொள்ள, வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்புமே உங்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் சிறப்பான பயன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே வருமானம், தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணக்கங்கள் மறைந்து போகும். அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பயன்கள் கிடைக்க போகிற ஒரு சிறப்பான மாதமாக தை மாதம் அமைய போகிறது. கடகத்திற்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் உடைத்து எறியக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டமாக இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம், வரவு செலவுகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், தகராறுகள் இது எல்லாமே கடந்த காலத்தில் போட்டு வாட்டி வதச்சிருக்கும். அதன் விளைவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கூடிய விரைவில் நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். சொத்து, தொழில் சம்பந்தமான வழக்குகளில் அந்த வழக்குகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் இந்த மாதம் விடுதலை பெற போறீங்க. நீங்கள் நினச்சது போலவே வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டே 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். 5க்கு உரியவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவும். இப்போ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கியதாக இருக்கும். முன்பெல்லாம் நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா பல அடி சறுக்கி விழுவீங்க. ஆனால் இந்த தை மாதம் நீங்கள் துணிச்சலாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுமே வெற்றியோட படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இயல்பான குணம் கொண்ட நீங்கள் உங்களோட குணத்திற்கேற்பவும் உழைப்பிற்கேற்றவும் பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரகத்தோட சஞ்சாரங்கள் ரொம்பவும் தெளிவாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் சூரியன் உங்களோட ராசியை பார்த்தால் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தந்தையின் மூலம் வர வேண்டிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துமே விரைவில் உங்களை வந்தடையும். அது மட்டும் இல்லைங்க, மூத்தவங்க உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் அவங்க உங்களுக்கு உறவினர்களாகவே மாறுவாங்க. நீங்கள் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. நல்ல விஷயமே சொன்னால் கூட அது தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு எதுக்குடா நம்ம அறிவுரை சொல்லணும்னு நீங்களாக விலகி போயிருப்பீங்க. அந்த நபர்கள் கூட இப்போ அவங்களா கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு தெளிவாக உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். உங்களோட எதிரிகளே உங்களோட செயலை பாராட்ட போகிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எப்படின்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து தை மாதத்தில் ஒரு இனிமையான நாட்களை அனுபவிக்க போகிறீங்க. குழந்தைகள் உங்களோட சொல்படி நடப்பாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க போகிறீங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூமி, கட்டடம், கான்ட்ராக்ட் தொடர்பான தொழிலை செய்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். வியாபாரிகளுமே சரியாக வியாபாரமே இல்லை, என்னோட தொழிலை எப்படி இதுக்கு மேலே கொண்டு போக போகிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். உங்களோட வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுமே நல்லது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நேரம் நல்லா இருக்குது, காலம் நல்லா இருக்குது, நான் இப்போ எனக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷனலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். வரவங்கிட்ட நல்லா சிரித்து பேசுங்க. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது மூலம் உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. புதன் கேந்திரத்தில் அமர்றதால உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலம் நல்ல தகவல்கள் முன்னேற்றத்தை பெறுவீங்க. பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும். அஸ்தமத்து சனி கடந்து போகும் நிலையில் இருக்கிறதுனால ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறு அவ்வப்போது வந்து மறையும். 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பண பற்றாக்குறையை சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய சூழல் உருவாகும். 9ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாரையும் நம்பி நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது மற்றும் கையெழுத்து போடுற விஷயங்களை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. 11ஆம் இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வாய்ப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
என்ன கடகராசி என்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.